ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதே மாதிரி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வீட்டில் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். அதுவும் ரொம்ப கஷ்டம்லாம் படாமல் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை வச்சு எப்படி ரொம்ப ஈஸியாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபெக்டான நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மீடியம் சைஸில் ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை நம்ம இப்போ 3 விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வந்து உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ அந்த தண்ணி இல்லாமல் நம்ம வந்து உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வச்சுட்டு நம்ம இதை நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எந்த கட்டையுமே இல்லாமல் நல்லா ஃபுல்லாக உடச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து பர்சனலாக நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு வந்து அந்த பர்ஃபெக்டாக நம்ம அந்த கடையில் வாங்குற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இதுவரை கிடைச்சதே கிடையாது. ஆனால் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள், அதே சமயம் நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாகவே இது வந்து கிடைக்கிது. அதனால் தைரியமாக யாருனாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து ஃபெயில் ஆகவே ஆகாது. அடுத்ததாக இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கரெக்டாக மெஷர்மெண்ட் சொல்லலை. ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா ஒரு பிஞ்சோட கூட சேர்த்துறாதீங்க. அதுக்கப்புறமேட்டு என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால் நான் கஸ்தூரி மேத்தியை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். மல்லி இலை இருந்துச்சுன்னா மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கோங்க. அது வந்து நம்மளை வந்து ஒரு கலருக்காக தான் சேர்க்குறோம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை இந்த உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள் எல்லாமே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே கெட்டையாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி நம்ம மேஷ் பண்ணுறப்போ நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூனும் வேணும்னா அரிசி மாவு 2 டேபிள் ஸ்பூனும் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 4 டேபிள் ஸ்பூனுமே கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அரிசி மாவு சேர்க்கல. அரிசி மாவு சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் வரும். இப்போ நம்ம வந்து கையை வச்சு நல்லா இதை ஒரு பால் மாதிரி நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி ஆக்கி எடுத்துக்கோங்க. இதை இப்போ பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு நான் இங்கே ஒரு துள்ளி தண்ணி கூட எதுவுமே சேர்க்கவே கிடையாது. எண்ணெயோ எதுவுமே சேர்க்கல. வெறும் அந்த உருளைக்கிழங்குல இருக்கிற அந்த ஈரத்தன்மை வச்சு தான் இது ஃபுல்லாமே பிசைஞ்சு எடுத்திருக்கேன். தண்ணி வந்து சேர்க்கவே வேண்டாம் சுத்தமாக. இப்போ வந்து லைட்டாக அது மேலே ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து இதை இப்போ ஒரு பட்டர் பேப்பரில் வச்சு நம்ம சப்பாத்திக்கு எப்படி நம்ம ரோல் பண்ணுவோமோ அந்த மாதிரி அதை வந்து நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். அதனால தான் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் ஒரு 2 சொட்டு எண்ணெய் விட்டது. இப்போ 2 ஷீட்டு பட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் ஒரு கட்டர் மேலே போர்டில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த உருளைக்கிழங்கு பேட்டரை நம்ம அந்த ஷீட்டுக்கு மேலே வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து சப்பாத்திக்கு எப்படி லைட்டாக இந்த மாதிரி தட்டி விடுவோமோ அதே மாதிரி இந்த பேட்டரையும் இந்த மாதிரி கை வச்சு நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இப்போ அதுக்கு மேலே இதே மாதிரியே இன்னொரு ஷீட்டு வைக்க போகிறோம். அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக சப்பாத்தி கட்டை வச்சு அப்படியே மேலே வச்சு உருட்டினீங்கன்னா அந்த பேட்டர் வந்து சிலப்போ இந்த கட்டையிலெல்லாம் ஒட்டி வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்ல ஈவனாக உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுக்க முடியும். நீங்கள் வந்து டைரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது பிரேக் ஆகி போகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்ல ஈவனாக எந்த ஒரு விரிசலுமே வராமல் நம்மளுக்கு நல்லாவே கிடச்சிரும். அதனால் மஸ்ட்டாக வந்து இந்த மேலே ஒரு பேப்பரை போட்டு மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அந்த மேலே வச்சுருந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துட்டு இந்த சைடில் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா சைடுமே ஈவனாக இல்லாமல் இருக்குது. அதை ஷேப் பண்ணுறதுக்காக நம்ம அந்த 4 சைட்லேயுமே எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய வேஸ்ட் ஆயிடாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து ஷேப்பாக கொஞ்சம் வந்து ஆக்கிறதுக்காக கொஞ்சம் நிறையா கட் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சுனாலும் கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நம்ம ஒரு பால் ஆக்கிட்டு திருப்பி இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். அதனால் சப்போஸ் உங்களுக்கு அப்படி வந்தாலுமே கவலைப்பட வேணாம், அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. வர எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே அந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி வர எக்ஸ்ட்ராஸை நம்ம வந்து பால் ஷேப்பில் கூட நம்ம அதை உருட்டி அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கத்தியில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
சப்போஸ் நீங்கள் வந்து தண்ணி எதுவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வராது. லூஸ் ஆயிடுச்சுன்னா மாவு வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்பாக கட் பண்ணவே முடியாது. அதனால் எந்த இடத்துலையுமே நம்ம வேக வைக்கிற நேரத்தில் தவிர அந்த தண்ணியுமே சுத்தமாக நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாக கிடைக்கும். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பிசைய ஆரம்பிக்கிறப்போ நம்மளுக்கு வந்து கையில் அப்படியே ஒட்டிட்டுலாம் வரும். ஆனால் உங்களுக்கு வந்து பிசைஞ்சு வரப்போ உங்களுக்கு கரெக்டாக அந்த மாவு வந்து அந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதனால் பார்த்து மாவை பிசைஞ்சு அந்த பக்குவமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து இங்கே கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரிப்ஸாக தான் பண்ணுறேன், கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரிப்ஸாக வேண்டாட்டி நீங்கள் வந்து இதையே ரெண்டாக நடுவில் வச்சு கட் பண்ணிக்கிட்டு இதோட பாதி அளவுக்கு கூட நீங்கள் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அடுத்ததாக ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நான் இப்போ சன்ஃப்ளவர் ஆயில் விட்டுருக்கேன். எந்த ஒரு ஃப்ளேவர் உள்ள எண்ணெயுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃப்ரைஸ்க்கெல்லாம் எடுக்காமல் இருக்கிறது தான் நல்லது. அதனால் சன்ஃப்ளவர் ஆயில் தான் பெட்டர். அப்போது சன்ஃப்ளவர் ஆயிலை நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு லைட்டாக ஒரு சின்ன பீஸ் வந்து நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். அது உடனேயே உப்பி வர மாதிரி வந்துருச்சுன்னா டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் இதை ஸ்ட்ரிப்ஸை வந்து உள்ளே போட ஆரம்பிச்சிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ளேம் வந்து அவ்வளோ கம்மியாக வச்சுட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த கிறிஸ்பினஸ் வராது. அதனால் டெம்பரேச்சர் வந்து எப்பயுமே கொஞ்சம் மீடியமாக வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ஹை ஹீட்டில் வச்சு ஃபுல்லாக நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஹைக்கும் மீடியமுக்கும் இடையில வச்சுக்கோங்க. அப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக உங்களுக்கு நல்லாவே இந்த ஃப்ரைஸ் வந்து நல்லா வெந்து வந்துடும். அதே மாதிரி நல்ல கிறிஸ்பியாகவே உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஞாபகம் வச்சுட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து கிடச்சிரும். அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இது பண்ணுறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் இதை பண்ணி முடிச்சிட்டேன். டேஸ்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் உப்பு லைட்டாக கொஞ்சம் கூட ஆயிடுச்சோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அடுத்ததாக செகண்ட் ஸ்டெப்பு இப்போ போட ஆரம்பித்தாச்சு. அதையும் ஒரு தடவை டெம்பரேச்சர் பார்த்துக்கோங்க. ஒரு தடவை லைட்டாக ஒரு சின்ன பால் மாதிரி ரெண்டாவது தடவையும் போட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு மட்டும் ஸ்ட்ரிப்ஸை வந்து போட ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம்லாம் நம்மளுக்கு எடுக்காது. அதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து கரெக்டாக அது வந்து நல்லா உப்பி நல்ல கிறிஸ்பியாகவே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. ஒரு சாஸ் மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்கும். நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிறப்போ ஒரு 4 to 5 ஸ்ட்ரிப்ஸ் மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய போட்டோன்னா உங்களுக்கு வந்து அது வந்து நம்ம திருப்பி விடுறதுக்கு இடம் இருக்காது. அதனால் உங்களுக்கு வந்து அது உடஞ்சி போயிடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் ஃபர்ஸ்ட் பண்ணுறப்ப ஒரு 4 to 5 மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்காக தான் கடைசி ஸ்டெப்பில் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு 4 to 5 பீஸ் மட்டும்தான் போட்டேன். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்பில் இது வந்து 3rd ஸ்டெப்பு. அப்போது தான் நான் வந்து ஒரு 7-8 பீஸ் போட்டு வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். எனக்கு வந்து உடையாமல் நல்லா பர்ஃபெக்டாகவே வந்துடுச்சு. இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான நல்ல டேஸ்டியான கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இனிமேல் வீட்டிலையே பண்ணி எடுத்துடலாம். ஆனால் வேறு ஒரு விஷயம், நம்ம வந்து இதை எப்போ பண்ணுறோமோ அதை உடனே அப்போயே சர்வ் பண்ணிடணும். நீங்கள் வந்து அதை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி ஆறி போன மாதிரி ஆயிரும். நல்லா பார்த்திங்கன்னா இப்போயே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குங்கிறது. ட்ரை பண்ணி பாருங்கள். 0 ஃபெயில்ட் ரெசிபி இது. எல்லாருக்குமே கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக சூப்பராகவே வந்துடும். டீ காஃபிக்கெல்லாம் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்காக இதை பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். அவ்வளோவா எண்ணெய்லாம் இதில் அவ்வளோவா குடிக்கலை. ஸோ தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணவும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி கொடுக்கவும் மறந்துடாதீங்க. எல்லோரும் ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, நல்லா ஹாப்பியாக இருங்க. பாய்.